இந்த அறிவிப்பு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் அழியா புகழை தரும் என்றார். தமிழகத்தினுடைய இரண்டாவது தலைநகராக மதுரை அறிவிக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எது மாதிரியான கட்டாயம் இது? அரசியல் ரீதியான கட்டாயமா, நிர்வாக ரீதியான கட்டாயம்? இல்லை, வளர்ச்சிக்கான கட்டாயம் தான். இன்றைக்கு தென் தமிழகம் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற்று வருகிறது. இது தலைநகரை மாற்றுவதற்கான கோரிக்கை அல்ல. தலைநகர் சென்னை என்பது இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் மக்கள் தொகை வளர்ச்சியிலே இன்றைக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. 1 கோடிக்கு மேலே மக்கள் தொகை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 50 லட்சத்திற்கு மேலே வந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதிலே பல்வேறு சவால்கள் இருக்கிறது. இனி எதிர்காலத்திலே தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்துதான் அனைத்து நிர்வாகங்களும் இருக்க போகிறது. அப்படியானால் இன்றைக்கு மதுரையை தலைமையிடமாக நாம் அறிவித்து நிர்வாக நகரமாக உருவாக்கி இதில் தொழில் முதலீடுகளை கொண்டு வருகிற போதும், சுகாதாரத்தை முன்னிறுத்துகிற போதும், கல்வியை முன்னிறுத்துகிற போதும், வேலைவாய்ப்பை முன்னிறுத்துகிற போதும் தென் மாவட்ட மக்கள் ஒரு வேலைவாய்ப்பை தேடியோ, ஒரு சுகாதாரத்தை தேடியோ, ஒரு கல்வியை தேடியோ, ஒரு ஒப்புதலை தேடியோ சென்னைக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஆகவே இது மாற்றமல்ல, இது உரிமைக்கான கோரிக்கை. தேவையான அழுத்தம் இந்த கோரிக்கை ஒரு பொதுவான கோரிக்கை, தேவையான கோரிக்கை, மக்கள் உணர்வு சார்ந்த கோரிக்கை. இது ஒரு நீண்டகால நிலுவையில் இருக்கக்கூடிய கோரிக்கை. இது நிறைவேறுகிற காலம் கனிந்து வந்திருப்பதாக நமக்கு உணரப்படுகிறது. அவை தேவையான அழுத்தங்களை கொடுப்பதற்கு தேவையான நேரங்களில் தேவையான முடிவுகளையும் நாங்கள் அனைவரையும் கலந்து ஆலோசித்து, தலைமையை கலந்து ஆலோசித்து தான் எந்த முடிவாக எடுக்க முடியுமே தவிர இது தனிப்பட்ட முறையில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் அல்ல. விரைவில் இது தொடர்பான அறிவிப்பை தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாமா? அதுதான் நம்மளுடைய அந்த நம்பிக்கையோடு தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என்கிற நம்பிக்கையோடு நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். அப்படி ஒரு அறிவிப்பு கிடைத்தால் தென் மாவட்ட மக்களுடைய இப்படி இன்றைக்கு நம்பிக்கை நட்சத்திரமாகவும் தென் மாவட்ட மக்களுடைய பாதுகாவலர்களாகவும் இருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் ஒரு நிரந்தர புகழை, இந்த வான் உள்ளவரை, இந்த வையம் உள்ளவரை, இந்த உலகம் உள்ளவரை, இந்த இந்திய திருநாட்டிலே ஒரு அழியா புகழை, நிரந்தர புகழை, சாதனை புகழை நிச்சயமாக அவர்கள் பெறுவார்கள். மதுரை அறிவிக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எது மாதிரியான கட்டாயம் இது? அரசியல் ரீதியான கட்டாயமா, நிர்வாக ரீதியான கட்டாயம்? இல்லை, வளர்ச்சிக்கான கட்டாயம் தான். இன்றைக்கு தென் தமிழகம் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற்று வருகிறது. இது தலைநகரை மாற்றுவதற்கான கோரிக்கை அல்ல. தலைநகர் சென்னை என்பது இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் மக்கள் தொகை வளர்ச்சியிலே இன்றைக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இது தொடர்பாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தலைநகராக சென்னை இருந்தாலும் அரசியலில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைநகர் எதென்றால், இன்னைக்கு அரசியல் கட்சி மட்டுமல்ல, கலை உலகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் மதுரையில் தான் தொடங்குவாங்க. இது மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கனவும் கூட இது தலைநகரமாகணும். திருச்சியை முதல் தலைநகரம், 2வது தலைநகரமாக மதுரை ஆக்கணும். முதல்ல அதுக்கு ஒத்துக்கிற மாட்டேன்னோம். சரி, மதுரையை 2வது தலைநகரமாச்சும் ஆக்கணும். புரட்சித் தலைவர் நல்ல நோக்கத்தோடு தான் சொன்னாங்க. அன்னைக்கு டாக்டர் கலைஞர் போன்றவர்கள், அன்றைக்கு இருந்த எதிர்க்கட்சிகள் வேணுண்டே அதை ஒரு அரசியல் புரட்சித் தலைவருடைய புகழுக்கு ஏதாச்சும் கலங்க ஏற்படுத்துன்றதுக்காக தலைநகர் மாற்றுவதற்கு எம்ஜிஆர் முயற்சிறான்றவனோன்னு அவர் புரட்சித் தலைவர் எண்ணியது என்னன்னா, 2வது தலைநகராக மதுரையை கொண்டு வரணும் என்பதற்காக தான் உலக தமிழ் மாநாடு இங்கே கண்டாங்க. இது தொடர்பாக திருச்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசு அவர்கள் தற்போது நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தற்போது நீங்க அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் ஆர்பி உதயகுமார் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. மதுரையை 2ஆம் தலைநகராக மாற்றக்கூடிய காலம் கனிந்து விட்டது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள்லாம் அங்கிருந்து தான் தொடங்கி இருக்கு. ஸோ அதற்கான காலம் கனிந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? மதுரையும் முக்கியமான ஊர் தான். எல்லா ஊரும் தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு. எல்லா ஊரும் வேண்டிய ஊர்கள் தான். திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, எல்லா ஊரும், இந்த பக்கம் வேலூர். அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லா ஊரும் நம்ம ஊரு, அதுல பிரச்சனை இல்லை. பட் ஆனா ஒரு இடம் செலக்ட் ஆயிடுச்சு. இப்ப பிரச்சனை எம்ஜிஆருங்கிற போது திருச்சியை தான் சொன்னாரு. அவருக்கு மதுரையும் ஒண்ணுதான், திருச்சியும் ஒண்ணுதான். எனக்கு அப்படித்தான். இப்போ மதுரையை சேர்ந்த மந்திரிகள்ங்கிறதுனால மதுரை ஆக்கணும்னு சொல்றாங்க. அது அவங்க
அங்க அந்த ஊர் மந்திரிகள், அதனால அது சொல்றது வந்து ஏற்கலாம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அது வந்து ஊர் வந்து அரசியல் முக்கியத்துவம் இந்த ஊரு அல்லது அங்க வந்து சில நிகழ்ச்சிகள் தொடங்கப்பட்டது, அதெல்லாம் நல்ல பிரச்சனை. தமிழ்நாட்டினுடைய மைய பகுதின்னு பாத்தீங்கன்னா ஒரு திருச்சியா மதுரையான்னு பாத்தீங்கன்னா, திருச்சி வில் பி சென்டர். நீங்க அந்த பாயிண்ட்டுக்கு எங்க இருந்து வந்தாலும் ஒரு 4 ஹவர்ஸ்ல கன்னியாகுமரியில வந்தாலும் சரி, கோயம்புத்தூர்ல இருந்து வந்தாலும் சரி, ஈவன் தர்மபுரியில வந்தாலும் சரி, நாட்டார்காடு சவுத்தார்காடு பகுதியில் திருவண்ணாமலையோ கடலூரோ அந்த பகுதியில் வந்தாலும் சரி, மெட்ராஸ்ல வந்தாலும் சரி, மையப்பகுதிங்கிற ஒரு 4.5 ஹவர்ஸ்ல வந்து எங்க இருந்து வந்தாலும் தமிழ்நாட்டில் அந்த ரீச் பண்ணிடலாம். ஸோ அது ஒரு மைய பகுதியினாலதான். பட் எம்ஜிஆர் அதை வந்து திருச்சியை தேர்ந்தெடுத்து திருச்சியில வரணும்னு சொன்னாரு. அவர் சொல்ற மாதிரி திருச்சி 1வது 2வது தலைநகரம் ஆக்கணும், அப்புறம் மதுரை 2வது தலைநகரம் ஆக்கணும்னா ஆகட்டும், இல்லை திருச்சியை முதல்ல ஆக்கிட்டு 2வது மதுரைக்கு எக்ஸ்டெண்ட் பண்றங்கிறதெல்லாம் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் திருச்சி தான் எம்ஜிஆர் தேர்வு பண்ணது ஒண்ணு. 2வது இவங்க என்ன இப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கு, இந்த மிச்சம் இருக்கிறது 4 மாசம் தான் இருக்கு. 8வது மாசம் பிறந்துருச்சு, இந்த வருஷத்துல 4 மாசம் இருக்கு. ஜனவரி பிப்ரவரியில எலெக்ஷன் அறிவிச்சிருவாங்க. கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து பிப்ரவரியில வந்துடும். மார்ச் ஏப்ரல்ல எலெக்ஷனு, ஜனவரி பொங்கல் கிறிஸ்மஸ் போச்சுன்னா அப்புறம் மழை சீசனு தீபாவளின்னு அடுத்த 2 மாசம் அதுல போயிடும். எங்க இருக்கு டைம்? இவங்க இப்ப சும்மா பேருக்கு வேணா சொல்லிட்டு இருக்கலாம். இதே மதுரையில இவங்க எங்க இருந்து ஆக்க முடியும், என்ன பண்ண முடியும்? 4 மாசம் 3 மாசத்துல இவங்க மதுரையிலயும் ஆக போறது இல்லை, திருச்சிலையும் ஆக போறது இல்லை. அவங்களால முடியாது, அதுக்கு டைமும் கிடையாது. சும்மா பப்ளிசிட்டிக்கு பேருக்கு வேணா சொல்லிட்டு இருக்கலாம் தவிர ரியாலிட்டியில இவங்களால இப்போ ஏடிஎம்கே கவர்மெண்டால செய்ய முடியாது. அவங்களோட வசதியும் கிடையாது, பணமும் கிடையாது. ஈவன் கொரோனா பாதிப்புல இருந்து மக்களை மீட்கிறதுக்கே இன்னும் முழுமையா அரசாங்கம் செயல்படலை. என்ன அவங்களுக்கு ஒரு 5000 எல்லா குடும்பத்துக்கும் கொடுக்கணும்னு சொன்னோம், அது கூட இன்னும் கொடுக்கல. ஒரு 1000 ரூபா கொடுத்தவரை நிறுத்திவிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில 4 லட்சம் 5 லட்சம் கோடி கடன்ல இருக்கிற அரசாங்கம் மத்திய அரசுடைய உதவியும் முழுமையா கிடைக்காத அந்த சூழ்நிலையில மத்திய அரசு கேட்டு இவங்களால பெற முடியாத அந்த ஒரு இயலாமையிலேயே இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமா இருக்கிற அரசாங்கம் 3 வருஷம் 4 வருஷம் முடிச்சுட்டாங்க. இப்ப 2 வருஷம் 4வது தடவை கொடியேற்றினாரு. ஜெயலலிதா முதலமைச்சரா வந்து ஒரு தடவை தான் அந்த மாதிரி கொடியேற்றினாங்க. இவர் இதான் கடைசி கொடியேற்றினது. இப்போ இனிமேல் அதுக்கடுத்து எலெக்ஷன் முடிஞ்சுதான். அப்போ எலெக்ஷன் முடிஞ்சு எங்க கொடியேற்றுறாங்க இவங்க? அதான் இதோட முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அந்த டேர்ம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் மக்களை சந்திச்சு எலெக்ஷன் வரப்போகுது. இந்த சூழ்நிலையில இப்ப போய் மதுரை ஆகிறது 2 மந்திரி இப்ப 4 வருஷமா என்ன பண்ணாங்க? தூக்கிட்டா இருந்தாங்க. வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பின்னால இவங்க எல்லாம் மதியத்துல இருந்தாங்க. 3 வருஷம் 4 வருஷம் முந்தைய ஆரம்பிச்சிருந்தா மதுரையை கூட நேரம் ஆக நினைச்சிருந்தா ஒரு 1000 ஏக்கர் நிலங்களை எடுத்து செகண்ட் கேபிட்டல் மாதிரி அவர் சொல்ற மாதிரியே முக்கியமான இலாக்காக்கள் அது இதெல்லாம் பண்ணிருக்கலாமே. 4 வருஷம் முடிச்சுட்டு 4 மாசம் இருக்கிற போது சொல்லி என்ன பிரயோஜனம்? இது பிராக்டிகலா சாத்தியம் போடுறதுக்கா நடக்க போகுதா? சும்மா ஸ்டண்டுக்காக விளம்பரத்துக்காக பப்ளிசிட்டிக்காக சொல்லலாமே தவிர அதுக்கு இவங்களால இந்த கவர்மெண்டால பண்ண முடியாது. அப்படி எதிர்காலத்துல வரக்கூடிய கவர்மெண்ட் திமுக ஸ்டாலினுடைய தலைமையில ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காங்கிரஸ் திமுக கூட்டணி ஏற்பட்டு அந்த ஆட்சி வர்ற போது அடுத்த அந்த 5 வருஷம் ஆட்சியில வேணாம், அதுக்கடுத்து அதை பத்தி யோசிக்கலாம். அப்படி யோசிக்கிற போது கூட திருச்சிங்கிறது சென்ட்ரா இருக்கிறதுனால திருச்சியை வந்து அதை ஒரு மையமா வச்சு கேபிட்டல் அப்படியே மாற்ற முடியாது. எல்லாத்தையும் மெட்ராஸ் சீட்டா போக முடியும். இனிமே வர்ற புதுசா வர்ற முக்கியமான இலாக்காக்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் அது இது சிலவற்றை அங்க மாற்றி அங்க இருந்து ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய அளவுல மற்றவங்க மக்கள் வந்து ஈஸியா அக்சசிபிலிட்டிக்கு ஒரு அதிகாரியை பார்க்கணும் போகணும்னா அங்கே கன்னியாகுமரியில இருந்து மெட்ராஸ் வரைக்கும் வந்துட்டு இருக்க வேண்டியது. இப்போ கோர்ட்டு எதுக்காக மாத்தினாங்க? ஹைகோர்ட் வந்து மெட்ராஸ்ல இருந்தது இல்லையா? ஹைகோர்ட் பிரான்ச் எதுக்கு மதுரைக்கு மாத்தினாங்க? ஸோ அது மாதிரி அது அங்கே மதுரை அதுக்கான வசதிகள் இருந்தது, பெரிய கோர்ட்டெல்லாம் வசதி இருந்ததுன்னு பண்ணாங்க. இப்போ அது மாதிரி அது மாற்றின மாதிரி தலைநகரத்துடைய முக்கிய இலாக்காக்களை அலுவலகங்களை திருச்சிக்கு மாற்றலாம், தப்பு இல்லை. எதிர்காலத்தில் அரசாங்கம் நினைச்சா தான் அது செய்ய முடியும். இப்போ மந்திரிகள் சொல்றது 4 மாசம் என்ன மிச்சம், நான் சொன்ன மாதிரி இந்த வருஷத்துல என்ன 4 மாசம் மிச்சம் இருக்கு. ஜனவரி பிப்ரவரியில் கோட் ஆஃப் கான்டாக்ட் 55 நாளைக்கு முந்தைய வந்துடும், எலெக்ஷன் வந்துடும். இது என்ன சும்மா ஸ்டண்டுக்கு வேணா மதுரை ஆக்குன்னு சொல்லிட்டு இருக்கலாம் தவிர 4 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நடக்க போறதும் இல்லை. சரியா? என்னுடைய இது என்னன்னா ஆக்குறதுன்னா 4 வருஷம் முந்தைய அரசு பண்ணிருக்கலாமே. இப்போ இவ்வளவு நாள் இப்பதான் திடீர்னு உங்களுக்கு சிந்தனை வந்திருக்கா? ஸோ அதனால அது திருச்சிங்கிறது மையம். அதனால நான் வந்து திருச்சி எம்பிங்கிறதுக்காக நான் சொல்லலை. திருச்சி எம்பி இல்லைனாலும் நான் திருச்சி நான் ஒருவேளை ராம்நாடு எம்பியா வந்திருந்தாலும் வந்தா கூட அதான் சொல்லியிருக்கேன். ஏன்னா சென்ட்ரல் பாயிண்ட்ங்கிற முறையிலையும்
அப்ப எல்லாத்தையும் முடிவு பண்ணி தானே ஒரு முதலமைச்சர் சும்மா அறிவிப்பாரு. நன்றி நன்றி திருநாவுக்கரசர், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. இந்த விஷயத்தில் இது வெறும் அரசியல் விளம்பரம் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. இந்த நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தற்போது நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஜி.கே. வாசன், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. மதுரையை இரண்டாவது தலைநகராக மாற்றுவதற்கான காலம் கனிந்து விட்டது அப்படின்னு சொல்லி அதிமுகவில் அமைச்சர் செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார் உள்ளிட்டோர் தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. இது இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இது அரசியலுக்கான விளம்பரம், இந்த தேர்தல் வரப்போகுது அதற்கான விளம்பரம் அப்படின்னு சொல்லி திருச்சியினுடைய எம்பி திருநாவுக்கரசர் தற்போது சொல்லியிருக்காரு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? நான் தனிப்பட்ட முறையிலே இரண்டாவது தலைநகரம் குறித்து யாருடைய கருத்துக்கும் பதில் சொல்லவில்லை. தமிழக மக்கள் நலன் கருதி தமிழகத்தினுடைய இரண்டாவது தலைநகரம் குறித்து கூற விரும்புகிறேன். முதல்ல இதுக்கு முடிவெடுக்க வேண்டியது ஆட்சியாளர்கள். இது தேவையா தேவையில்லையா, இது சம்பந்தமா தமிழக ஆட்சியாளர்களை பொறுத்தவரையில எந்தவித ஆலோசனையும் யோஜனையும் இருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக எந்த விதத்திலும் தெரியவில்லை என்பது ஒன்று. இரண்டாவது தலைநகரம் வேண்டுமென்றால் அதுல நிறைய ஆய்வு பணிகள் தேவை, அதுக்கு நிறைய புள்ளி விவரங்கள் தேவை, குறிப்பா நிலங்கள் தேவை. இரண்டாவது கல்வி, தொழில், பொருளாதாரம், அதே போல வேலை வாய்ப்பு, அதே போல கனிம வளங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இதெல்லாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்துல அரசு இருக்கு. இதுக்கு ஒரு குழு அமைக்கணும், ஆய்வு செய்யணும். அந்த ஆய்வின் அடிப்படையில பாதகங்களை விட மக்களுக்கு சாதகங்கள் தான் அதிகமாக இருக்க வேண்டும். மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும். பொருளாதார ரீதியாக அந்த பகுதி, சுற்றுவட்டார பகுதிகள், பல மாவட்டங்கள், அதனை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மையப்பகுதியாக இருந்து அது உயர வேண்டும், வளர வேண்டும். இதெல்லாம் ஒரு முறை ஒரு தடவை ஏதோ ஒரு விருப்பத்திற்காக எடுக்கக்கூடிய முடிவு அல்ல. காலகாலமாக பல தலைமுறைகள் தமிழகத்திலே வாழக்கூடிய நல்ல சூழல் ஏற்படுத்தக்கூடிய முடிவு. எனவே அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைத்து தரப்பு மக்களிடம் மட்டுமல்லாமல் அரசியல் கட்சிகள், அதே போல பல துறையிலே வல்லுநர்களோடு ஆலோசித்து எடுக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவு என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். திரு ஜி.கே. வாசன், நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இது ஆய்வு தேவை அப்படின்னு சொல்றீங்க. இதுல நிர்வாக தேவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதற்கான ஆய்வுகள் தேவை ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரியான நம்ம விஷயத்தை பார்க்கலாம். இந்த முடிவை நீங்க அரசியல் தேவையா பார்க்கிறீர்களா? எலெக்ஷன் வரக்கூடிய இந்த சூழ்நிலையில அரசியல் தேவை இது அப்படின்னு பார்க்கறீங்களா, இல்ல நிர்வாக தேவையாக நிஜமாவே மதுரையை இரண்டாம் தலைநகராக மாற்ற வேண்டிய ஒரு நிலை இருக்கிறதா பார்க்கிறீங்களா? நான் ஏற்கனவே சொன்னது போல அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் எந்த மாவட்டத்தையும் குறிப்பிடாமல் பேசுகிறேன். எந்த மாவட்டத்தை தேர்ந்தெடுத்தாலும் அது ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு, தமிழகத்திற்கு வருவாய் ஈட்டக்கூடிய அனைத்து துறைகளிலும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையிலேயே முடிவுகள் எடுக்க வேண்டும் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன், தெளிவாக குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி திரு ஜி.கே. வாசன், உங்களுடைய கருத்துக்களை நேரலையில் பகிர்ந்து கொண்டமைக்காக. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள், அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் தற்போது நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு ஷியாம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தற்போது மதுரையை இரண்டாம் கட்ட தலைநகரமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? துறைமுகம் போன்ற போக்குவரத்து வசதி, அதுக்கு மதுரை ஏற்ற இடம். ஏனென்றால் மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேர பயணத்தில் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு நாம் சென்று விடலாம். இன்றைக்கு உலகம் இருக்கிற நிலைமையில இலங்கை துறைமுகங்கள் தான் பெரிய டிரான்ஸ்ஷிப்மெண்ட் பாயிண்ட். தூத்துக்குடிக்கு அங்கிருந்து மிகவும் அருகாமையிலே இருக்கும். சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கு இந்த முயற்சி என்பது கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். அனைவருக்கும் தெரிந்த மாதிரி மதுரையிலே ஏற்கனவே உயர்நீதிமன்ற கிளை இருக்கிறது, எய்ம்ஸ் மருத்துவமனை வர இருக்கிறது.
இதுல நான் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இயல்பாகவே எம்ஜிஆர் காலத்திலே கூடுதல் தலைநகர் என்று வரவில்லை. அது தலைநகரே மாற்ற வேண்டும் என்கிற ஒரு முடிவு. அதற்கு அவர் திருச்சியை தேர்ந்தெடுத்தார். உறையூரிலே முதல்வருக்கு ஒரு இல்லம் கூட தயாராகிவிட்டது 84 காலகட்டம். அதற்கு பிறகு அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போன காரணத்தால் அப்படியே அது பிரச்சனை கிடப்பிலே இருந்தது. இப்போது இந்த கொரோனா பெருந்தொற்று யுகத்திலே கூடுதல் தலைநகர் வேண்டும், சென்னை இவ்வளவு தூரம் ஜன நெருக்கடியாக இருக்கிறது என்கிற சிந்தனை மேலோங்கி வருகிறது. அது ஒரு சரியான சிந்தனை தான். ஆனால் ஒரு கூடுதல் ஆலோசனையாக வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த விஷயங்களை நாம் திருச்சிக்கோ தஞ்சாவூருக்கோ மாறுதல் செய்யலாம். ஏனென்றால் 70-74 காலகட்டத்திலே நான் வேளாண்மை துறைகளை பணிபுரிந்து கொண்டிருந்த போது திருச்சி தஞ்சாவூர் என்கிற இரண்டுமே ஒரே மாவட்டமாக இருந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் தான் கிடையாது. ஒருங்கிணைந்த திருச்சி, ஒருங்கிணைந்த தஞ்சாவூர். அப்போது கூடுதல் வேளாண்மை இயக்குனர் அலுவலகம் அங்கு இருந்தது. முழுமையாக வேளாண்மைக்கு அங்கிருந்துதான் எல்லா விதமான கட்டளைகளும் பிறப்பிக்கப்படும். அந்த நிலைமையை மீண்டும் கொண்டு வேளாண்மை துறைக்கு மட்டும், வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த துறைகளுக்கு மட்டும் நாம் திருச்சி தஞ்சாவூரை பரிசீலித்தால் அது இன்னமும் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் என் கருத்து. திரு ஷியாம், நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த நிலையில் பாஜகவில் இருந்து வானதி ஸ்ரீனிவாசன் தற்போது நம்முடன் இணைந்திருக்கார். வணக்கம் மேடம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. மதுரையை 2ஆம் கட்ட தலைநகரமாக மாற்றுவது இப்போ மிக முக்கிய தேவை அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல இருந்து அமைச்சர்கள் எல்லாம் சொல்றாங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன இதுல? வழக்கமாகவே தலைநகரங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு அலுவலகங்கள் எல்லாரையும் ஒரே இடத்துல வர வைக்கிறதோ இல்ல குவிக்கிற மாதிரி இல்லாம பரவலாக இருப்பது அப்படிங்கிறது நம்முடைய நிர்வாக வசதி மட்டுமல்ல, கிராமப்புற மக்கள், அந்த பகுதியை சார்ந்தவர்கள் அதை பயன்பெறுவதற்கு வசதியா இருக்கும். இதுல மதுரை 2ஆம் தலைநகரமா இல்ல மற்ற இடங்களோ இருக்க மற்ற நகரங்களுக்கும் அதை பிரித்து கொடுக்கப்படலாம். ஒரு சில தொழில்கள் சார்ந்த அலுவலகங்களை அந்தந்த தொழில்கள் இருக்கக்கூடிய நகரங்களுக்கு கூட மாற்ற முயற்சிக்கலாம். அதனால் இது நிர்வாக ரீதியாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. தலைநகராக அறிவிக்கிறோமோ இல்லையோ, குறைந்தபட்சம் முக்கிய பணிகளை அரசாங்கத்தினுடைய பணிகளுடைய அலுவலகங்களை அங்க மாற்றினால அது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அலுவல் ரீதியாக இல்ல பொருளாதார காரணிகள் காரணமாக இதை 2ஆம் கட்ட தலைநகரமாக மாற்றுவது அப்படிங்கிறது புதிதாக வரக்கூடிய விஷயம் இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயம் தான். அங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை இருக்கு, அங்கிருந்து 1.5 மணி நேரத்துல போர்ட் இருக்குன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் புதிதாக உருவான விஷயம் இல்லை, முன்னாடியே இருந்தது தான். இப்ப அதுக்கான தேவை என்ன அப்படிங்கிறது தான் கேள்வியா எழுந்திருக்கு. இதுக்கான தேவை அப்படிங்கிறது ஒரு அதிமுக அமைச்சர் சொல்றாரு, அங்க இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் இதை பற்றி பேசுறாங்க அப்படின்னா அது அரசனுடைய கவனத்தை பெறுவதற்காக. மேடம், தற்போது இந்த பொருளாதார காரணிகள் எல்லாம் எடுத்து வைத்து பார்க்கும் பொழுது இப்போ இந்த தேர்தலுக்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? இன்னும் நம்ம ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுடைய ஒவ்வொரு மூவுமே எப்பவுமே தேர்தல் அரசியல் அதிகாரத்தை நோக்கி தான் இருக்கும். அதுதான் இயல்பானதும் கூட. அந்த பணிகளுக்காக தான் அரசியல் கட்சிகள் இயங்குகின்றது. அதனால தேர்தல் நேரத்தில் எப்போதுமே அரசியல் கட்சிகளுக்கு அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்கு பொதுவெளியில் இம்மாதிரி விவாதங்கள் இது மட்டும் இல்லை, இன்னும் வரக்கூடிய காலத்துல இன்னும் நிறைய விவாதங்கள் இது தொடர்பாகவோ அல்லது மாற்று விஷயங்கள் தொடர்பாகவோ நிறைய எழத்தான் செய்யும். அது நன்றி நன்றி வானதி ஸ்ரீனிவாசன், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தற்போது பத்திரிகையாளர் ஷியாம் மீண்டும் நம்முடன் இணைந்திருக்கிறார். ஷியாம், நீங்க இணைப்பில் இருக்கீங்க, நீங்க தொடர்ந்து பேசலாம். எம்ஜிஆர் காலத்தில் இந்த 2ஆம் தலைநகர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக எம்ஜிஆர் என்னென்ன மாதிரியான முடிவுகளை முன்வைத்திருந்தார்? எம்ஜிஆரை பொறுத்தவரையிலே அவர் திருச்சியை தலைநகரமாக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். 2ஆம் தலைநகர் அல்ல, சென்னையை விட்டு தலைநகரை திருச்சிக்கு மாற்ற வேண்டும். காரணம் ஒன்று திருச்சி மையப்பகுதியில இருக்கிறது. இரண்டாவது சென்னை தலைநகராக ஏற்கனவே பல்வேறு ரூபத்திலே வளர்ந்து விட்ட காரணத்தால் 84 காலகட்டத்திலேயே சென்னை மிகவும் ஜன நெருக்கடியாகிவிட்டது, வளர்ந்து விட்டது என்கிற காரணங்களை எல்லாம் அவர் முன்வைத்தார். ஆனால் திமுக தரப்பில் இருந்து அவருக்கு பெரிய எதிர்ப்பு கிளம்பியது. அது அரசியல் ரீதியாக பேசப்படுகிறது. இதே போலத்தான், அதாவது 85 நமக்கு தேர்தல், 80 எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார், 85 தேர்தல். எனவே 84 காலகட்டத்திலே தேர்தலுக்கு சற்று முன்பாக இந்த விஷயம் எழுப்பப்பட்டதா திமுக அரசியல் ரீதியாகத்தான் இதை குறை கூறியது. ஆனாலும் கூட பலரும் ஆதரித்தார்கள். ஏனென்றால் அந்த தத்துவம் சரிதான் என்பதால் எம்ஜிஆர் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். தான் உறுதியாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காகவே குறையூரில் முதல்வருக்கென்று தனியாக அலுவலகம் சேர்ந்த ஒரு கட்டடம், அதாவது அவரது இல்லம் சேர்ந்த ஒரு அலுவலகம் அமைக்கப்பட்டது. இன்றைக்கும் கூட அந்த கட்டடம் அப்படியே தான் இருக்கிறது. அங்கு
இதுல எம்ஜிஆர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனவுடன் அந்த பிரச்சனை கிடப்பிலே போடப்பட்டது. உங்களுக்கே தெரியும். அப்புறம் இந்திரா காந்தி அம்மா அவர்களது படுகொலை, அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு சென்றது, பிறகு 85 அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. இப்படியே அந்த பிரச்சனை கிடப்பிலே போடப்பட்டது. ஆனால் கண்டிப்பாக தமிழகம் போன்ற ஒரு பெரிய மாநிலத்திலே திருமதி வானதி அவர்கள் கூறியது போன்று தொழில் சார்ந்த சில அலுவலகங்களை வேறு மாவட்டத்துக்கு மாற்ற வேண்டியதும் மிகவும் முக்கியம்தான். அதே போல கூடுதல் தலைநகரங்களை ஏற்படுத்த வேண்டியதும் மிகவும் முக்கியம்தான். கூடுதல் தலைநகரம் என்கிற அந்த முதல் அந்தஸ்தை பெறுவதற்கு மதுரை ஏற்ற இடம் என்பது அதிமுக அமைச்சர்களின் கருத்து. எனக்கு கூட அந்த கருத்து உடன்பானதான். காரணம் நான் புதிதாக சில விஷயங்களை மதுரையில உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேளாண்மை கல்லூரியிலே தான் நான் படித்தேன். அதாவது யானமலைக்கு பக்கத்திலே. அதற்கு பக்கத்திலே பார்த்தீர்கள் என்றால் நிறைய இடம் இருக்கிறது, இன்னமும் இருக்கிறது. அதுல புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கான வசதிகள் இருக்கின்றன. அப்படி ஒரு தலைநகரம் அங்கு அமைந்தால் அங்கிருந்து கோர்ட் என்பது சில கிலோமீட்டர் தூரம், அங்கிருந்து இருக்கிற ஒரு பைபாஸ் வழியாக சேர்ந்தால் கோர்ட் மிகவும் பக்கம். ஆக போக்குவரத்து வசதிக்கு ஒரு ஏற்ற இடமாக அது அமையும். யானமலையை தாண்டி அதாவது திருச்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி வரும். ஆனால் கண்டிப்பாக வேளாண்மைக்கான அலுவலகங்களை நாம் மாற்ற வேண்டியது மிகவும் கட்டாயம். ஏற்கனவே நாம் அப்படித்தான் இயங்கி வந்தோம். 70 75 காலகட்டம். அந்த காலகட்டத்தில ஹெலிகாப்டர் மூலமாக பூச்சி மருந்து அடிக்கிற ஒரு பணிகளை நாங்கள் எல்லாம் இருந்தோம். அதற்கு திருச்சியில் தான் மகேந்திரா கம்பெனியின் ஹெலிகாப்டர் திருச்சி விமான நிலையத்தில் தான் இறங்கும். நாங்கள் திருவரம்பூரில் பூச்சி மருந்தை அங்கு தயாரித்து அந்த விமானத்திலே லோடு செய்து திருச்சி, தஞ்சாவூர் அந்த பகுதிகள் பூரா அடிப்போம். எல்லாமே ஒருங்கிணைந்த மாவட்டங்கள், பிரிக்கப்படாத மாவட்டங்கள். ஆக வேளாண்மைக்கு தனியாக தஞ்சாவூரை அல்லது திருச்சியை அலுவலகங்கள் கொண்ட ஒரு இடமாக மாற்றலாம். 2ஆம் தலைநகர் என்கிற அந்த அந்தஸ்தை மதுரைக்கு கொடுக்கலாம். இதுதான் என் கருத்து. நன்றி திரு ஷியாம், உங்களுடைய விரிவான தகவல்கள், கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நேரலையில்.